வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். அதாவது நம்ம யோகங்கள் பார்த்துட்டுருக்கோம். அதில ஒவ்வொரு யோகத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்ப இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற ஜாதகத்த பாருங்க. இந்த ஜாதகத்தில மொத்தம் பார்த்தீங்கன்னா, 5 வீடுகள்ல எல்லா கிரகமும் இருக்கு. இப்படி 5 வீடுகளில் கிரகம் இருந்தால், அதற்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அ அது லக்ன வரிசையாகவும் இருக்கலாம். இல்ல அங்கங்க விட்டு விட்டும் இருக்கலாம். இல்ல ஒரு கட்டம் மாரி இன்னொரு கட்டமும் இருக்கலாம். ராகு, கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் சரிங்களா? 7 கிரகமும் 5 வீடுகள்ல இருந்தா, இதற்கு பெயர் பாசயோகம். பாசயோகம் அப்டின்னா, கயிறு பாசம்னா கயிறு, இல்ல கட்டு அப்படின்னு என்று அர்த்தம். சரிங்களா? இந்த பாசயோகம் இருப்பவர் என்ன மாரியான குணநலங்கள் படைத்தவராக இருப்பார்? சரிங்களா? வாழ்நாள் முழுவதும் மனசுல மகிழ்ச்சி இருக்குங்க. மெயின் மேட்டரே அதான். வாழ்நாள் முழுவதும் ஏன்னா வந்து தொடர்ந்து 5 வீடுகங்கும்போது, ஒரு கிரகத்தின் ஒளி வேகமாக போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது சூரியன் வந்து வேகமா முன்னேறி போறார் அப்படிங்கும்போது, அ அந்த ஒளிங்கிறது எப்போதுமே வேகமா இருக்கும். ஒளியோட ட்ராவல் ஓகேங்களா? அப்பம்போது அவங்களுக்கு எப்போதுமே கவலைங்கிறது பெரிய அளவு இருக்காது. சரிங்களா? பெரிய அளவு கவலைங்கிறது இருக்காது. வாழ்நாள் முழுவதுமே வந்து 5ஆம் இடம் அல்லவா? 5ஆம் இடம் என்பது ம் குழந்தைகள் ஸ்தானம், பிளஸ் வந்துட்டு காதல் ஸ்தானம். சரிங்களா? இதுல என்ன மேட்டர்ன்னா, குழந்தைகளுக்காக உழைப்பதில் இவர்கள் கெட்டிக்காரர்கள். தன் சார்ந்த சமூகத்துக்காக உழைக்கிறது, தன் சார்ந்த இனத்துக்காக உழைக்கிறது, தன்னை நம்பியவர்களுக்காக உழைக்கிறது, அதேபோல பார்த்தீங்கன்னா, நல்ல பேரோட விளங்குறது, எண்ணம், செயல்ன்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம். என்ன நினைக்கிறாங்களோ அத செய்து முடிக்கிறது. இது எல்லாமே 5ஆம் இடத்த குறிக்கிறதுனால, இந்த 5 வீடுகளில் இருக்கிற இது எல்லாமே நடக்கும். என்னென்ன, தன் சார்ந்த இனத்திற்காக பாடுபடுறது, தன்னோட குழந்தைகளுக்காக பாடுபடுறது. தன் நினைச்சது மாரி முடிக்கிறது. சரிங்களா? எல்லார்கிட்டயும் அன்பு காட்டுறது. சரிங்களா? கெட்டது பண்ணாலும், நல்லது பண்ணாலும் எல்லார்கிட்டயும் அன்பு காட்டுறது. ஏன்னா இது பேரே பாசங்க. அவன் அவன் கிடக்குறான் பாசக்கார பயபுள்ள. அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாரியான இவங்களுடைய குணமே அப்படிதான் இருக்கும். பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சரியான நேரம் வந்துருச்சுன்னா, எல்லா கடமைகளையும் கரெக்ட்டா டக்கு, 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 டக்குன்னு பண்ணக்கூடியவர்கள். அ ஒரு அதாவது இதுல என்ன பாசயோகம் இருக்கிறதுனால ஒருத்தர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஒருத்தங்களுக்கு கீழ அப்படிங்கிறதுல வருவாங்க. சரிங்களா? அந்த கீழ வரும்போது, ஏன்னா சில நேரங்கள்ல அவங்க வந்து அந்த கட்டுப்பாடுக்குள்ள அடக்குவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து தமிழக அரசியல் ஓட கட்டுப்பாட்டுல தானே இருக்கோம். அ அந்த மாரி இவங்களும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழ வந்துருவாங்க. ஆனாலும் அரசாங்கத்தினால் நன்மைகள், அ அதேபோல பார்த்தீங்கன்னாலும், ம் நெறைய இடத்துல நன்மைகள் வரும். வரும் வரும். என்ன காரணம்னா, அவங்க பாசயோகம் படைத்த ஜாதகர்கள். பாசயோகம்னா அது அப்படித்தான். அ எல்லார்கிட்டயும் அன்பு காட்டுவார்கள். சலிச்சுக்கவே மாட்டாங்க. கோவப்படவே மாட்டாங்க. சரிங்களா? அ கிரகங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் சரிங்களா? கிரகங்கள் முன்ன பின்ன இருந்தாலும், அ இவங்களுடைய ஒழுக்க கட்டுப்பாடா இருக்கட்டும், அ பிறர் இடத்தில் அ மதிப்பு இருக்கிறதா இருக்கட்டும், உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள். சரிங்களா? ஒரு வேலைய செஞ்சுட்டாங்கன்னா, அதுல மூலியமா ஆனா வேலை அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, இப்ப காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்த எடுத்துக்கங்க, 10ஆம் இடத்தையும் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஏன்னா பாசயோகத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து மேஷத்துலருந்து 5ஆம் வீடு வந்து சிம்மம் வரையும் கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிம்மத்துலருந்து 10ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் வரும். சிம்மத்துக்கு மகரத்துக்கும் 6, 8 இருக்கும். சரிங்களா? இது என்ன ஒரு கருத்து சொல்ல வரேன்னா, அ இவர்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ, ஏன்னா 10ஆம் இடம் 8ல இவங்க வந்து முயற்சிங்கிறது ஹார்ட் ஒர்க்குங்கிறது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பண்ணும்போது தான் அவங்களுடைய வாழ்க்கை சர்ருன்னு மேல போகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு போகையில உங்களுக்கு சர்க்கிள் தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் அந்த சர்க்கிள தாண்டி வெற்றி பெறும் அமைப்பு, ஒரு மொழிக்கு 2 மொழி பேசுறது, கலை ஆர்வம் மிக்கவர்கள். இவங்களோட பேச்சு இனிமையா இருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, அதாவது மொழி அப்படிங்கும்போது நிறைய மொழி கத்து வச்சிருப்பார்கள். நிறைய மொழி கத்து வச்சிருப்பார்கள் அவர்கள். அதே மாரியான குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க பெற்றவர்களாக இருப்பார்கள். அ இவங்களுக்கு குழந்தைகளுக்காகவும், இவங்களுடைய சார்ந்த சமூகத்துக்காகவும் இவங்க வந்து உழைக்கிற உழைப்பு யாராலயும் உழைக்க முடியாது. ஸோ இப்படிதான் இந்த பாச யோகக்காரர்கள் இருப்பார்கள். ஓகே நன்றி நேயர்களே. திரும்ப ஒரு நல்ல ஒரு யோகத்துல பார்க்கலாம்.
மேல குடுத்துருக்க ஜாதகத்தையும் திரும்பவும் பாருங்க. இன்னொரு யோகமும் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்து அதிபதியும், 10ஆம் இடத்து அதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை ஆகிக்கிறாங்க. இந்த பரிவர்த்தனை எதை மீன் பண்ணுதுன்னா, இவர்களுக்கு அ அ வாகனம் நல்லபடியா கிடைக்கணும். சரிங்களா? வாகனத்தினால தொழில் அமையணும். அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன குறிக்கிது. ஸோ இவங்களுக்கு வாகனம் நல்லபடியான வாகன யோகமும் உண்டு.